அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியிலே அதிமுகவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்று சட்டப்பேரவை வளாகத்திற்குள் கூட செங்கோட்டையன் அமர்ந்திருந்த இருக்கை அருகே எஸ்பி வேலுமணி உட்பட மூத்த அமைச்சர்கள் 5 பேர் அருகில் சென்று அமர்ந்து பேசியும் கூட அவர் சமாதானத்திற்கு வரவில்லை என்பதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக பேரவைக்கு மாற்று வழியிலேயே செங்கோட்டையன் வந்திருந்தார். வழக்கமாக அதிமுகவினர் பயன்படுத்தக்கூடிய வழியை பயன்படுத்தவில்லை. அதிமுகவினர் வழக்கமாக பேரவைக்குள் அமரக்கூடிய அந்த அலுவலக அறையையும் அவர் பயன்படுத்தவில்லை. சபாநாயகர் அறையில் தான் சென்று அமர்ந்தார். எனவே பேரவைக்குள் அதிமுகவினர் அனைவரும் சென்று அமர்ந்த பிறகு தனியாக நடந்து வந்த செங்கோட்டையனிடம் தளவாய் சுந்தரம் அருகில் சென்று பேசுவதற்காக முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். கைகுலுக்கி பேசுவதற்காக அவரிடம் கையை கொடுத்த பொழுது அந்த கையை செங்கோட்டையன் தட்டிவிட்டார். தளவாய் சுந்தரத்தினுடைய அந்த சமாதான முயற்சி பலனளிக்கவில்லை. உடனடியாக செங்கோட்டையன் கையை தட்டிவிட்டு இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார். செங்கோட்டையனுடைய இருக்கைக்கு அருகே கடம்பூர் ராஜு அவர்கள் எப்பொழுதுமே அமர்ந்திருப்பார். எனவே கடம்பூர் ராஜுவும் கூட இன்று சட்டப்பேரவையிலே வேளாண் துறை நிதிநிலை அறிக்கை படிக்கப்பட்ட பொழுதும் செங்கோட்டையனை சமாதானப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு மேலே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுதும் செங்கோட்டையன் அவருக்கு பிடி கொடுக்கவில்லை. உடனடியாக கடம்பூர் ராஜு அந்த இடத்திலிருந்து அகன்று கொண்டு KP அன்பழகன் அந்த இடத்திற்கு வந்தார். KP அன்பழகன் செங்கோட்டையன் அருகில் அமர்ந்து அவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார். மூத்த நிர்வாகி என்ற முறையிலே செங்கோட்டையனுடைய மனக்குறையை KP அன்பழகன் கேட்டுவிட்டு உடனடியாக எழுந்து சென்று SP வேலுமணியின் அருகில் அமர்ந்து SP வேலுமணியிடம் செங்கோட்டையன் என்னவெல்லாம் சொல்லுகின்றார் என்று கூறியிருந்தார். SP வேலுமணி உடனடியாக மீண்டும் அந்த அருகில் அமர்ந்து செங்கோட்டையனுக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்ட SP வேலுமணி செங்கோட்டையனிடம் அவரும் நீண்ட நேரம் பேசினார். உங்களுடைய மனக்குறை என்ன என்று கேட்கும் வகையிலாக அவர் செங்கோட்டையனிடம் SP வேலுமணி பேசினார். ஆனால் SP வேலுமணி பேசிய பொழுதும் முகம் கொடுத்து பேசாமல் அவருடைய சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாத வகையிலே தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக திட்டவட்டமாக செங்கோட்டையன் தொடர்ந்து அதே இடத்திலே இறுக்கமான முகத்துடன் அமர்ந்திருந்தார். அதன் பிறகு SP வேலுமணி வேறு வழி இல்லாமல் அந்த இடத்திலிருந்து எழுந்து தன்னுடைய இருக்கைக்கே சென்று விட்டார். SP வேலுமணி சென்ற பிறகு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து அமர்ந்தார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் செங்கோட்டையனிடம் 4வது முன்னாள் அமைச்சர் மூத்த நிர்வாகி என்ற முறையிலே தொடர்ந்து செங்கோட்டையனிடம் சமாதானம் பேசுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதுவும் பலன் தராமல் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எழுந்து சென்று விட்டார். அதன் பிறகு நன்னிலம் காமராஜ் அவர் செங்கோட்டையனுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இருக்கையில் அமர்ந்திருப்பார். நன்னிலம் காமராஜ் எழுந்து வந்து அவர் ஒரு முறை முயற்சித்து பார்ப்போம் என்று செங்கோட்டையனிடம் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் செங்கோட்டையன் அதற்கும் பிடி கொடுக்கவில்லை. இவ்வாறு 5 முன்னாள் அமைச்சர்கள் பேசினார்கள். மேலும் ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கூட இவர்களுக்கு இடையில் செங்கோட்டையன் அருகில் அமர்ந்து பேசி சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். இவ்வாறு 5 முன்னாள் அமைச்சர்கள் ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று 6 மூத்த நிர்வாகிகள் பேசியும் கூட செங்கோட்டையன் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து பிடி கொடுக்காமல் இறுக்கமான முகத்துடனேயே அமர்ந்திருந்தார். அதுவும் குறிப்பாக இன்று சட்டப்பேரவைக்கு உள்ளே செங்கோட்டையனை சமாதானப்படுத்துவதற்காக அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் எடுத்திருந்த எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலாக அந்த அவையிலிருந்து எழுந்து வெளியில் சென்ற பிறகும் செங்கோட்டையன் அதிமுகவை சார்ந்த யாருடனும் பேசாமல் தனியாக 3வது எண் வாயில் வழியாக நடந்து சென்று விட்டார். வழக்கமாக O பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் அந்த வாயிலை பயன்படுத்தி வருவார்கள். இன்று செங்கோட்டையனும் அதே வாயிலில் வரும்பொழுது எந்த வாயிலில் தனியாக நடந்து வந்தாரோ அதே 3ஆம் எண் கொண்ட வாயிலில் செங்கோட்டையன் செல்லும் பொழுதும் புறப்பட்டு செல்லும் பொழுதும் அதே வாயிலில் சென்றார். எனவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் என்று தொடர்ச்சியாக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் SP வேலுமணி உள்ளிட்டவர்கள் செங்கோட்டையனை சமாதானப்படுத்துவதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் இன்று பலன் தரவில்லை என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிந்தது. மேலும் செய்தியாளர்கள் செங்கோட்டையனை சந்தித்து இது தொடர்பாக கேள்வி எழுப்புவதற்கு குறிப்பாக பட்ஜெட்டிலே வழக்கமாக செங்கோட்டையனை பொறுத்தவரை மேற்கு மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் போதுமானதாக இருக்கின்றதா, வேறு எந்தெந்த திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே பட்ஜெட்டுக்கு பிறகாக செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பார். அந்த வகையிலே செய்தியாளர்கள் வேளாண் பட்ஜெட்டிலும் பொது பட்ஜெட்டிலும் மேற்கு மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் போதுமானதாக இருக்கின்றனவா, நீங்கள் எவற்றையெல்லாம் எதிர்பார்த்தீர்கள் என்று முன்னாள் அமைச்சர் என்ற முறையில் அவர் வழக்கமாக சொல்லக்கூடிய பதிலை சொல்லுவார் என்ற எதிர்பார்ப்போடு செங்கோட்டையன் செல்லக்கூடிய 3வது எண் வாயிலில் காத்திருந்தார்கள். ஆனால் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்க தனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு உடனடியாக தன்னுடைய ஓட்டுநரை தான் இருக்கக்கூடிய இடத்திற்கு காரை எடுத்து வருமாறு கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார்.